காவிரி வழக்கை பத்தி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம டி.கே. சிவகுமார் ஒரு பதில் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வழக்கோட டி.கே. சிவகுமாரை தொடர்படுத்தி நிர்மல்குமார் ஒரு பேட்டி அளிக்கிறார். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கர்நாடக முதலமைச்சரை பத்தி எல்லாம் இப்படி சேர்த்து வச்சு இந்த வழக்குல தொடர்புபடுத்தி பேசுறதை எப்படி பாக்குறீங்க நிர்மல்குமார்? எங்களுடைய முன்னாள் அமைச்சர் நான் சிவசங்கர் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, பார்த்திருப்பீங்க. அதாவது அவர்கிட்ட நீங்க சட்டத்துறை அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இருக்காது அவர்கிட்ட. அவர் வேற எதையோ ஒன்றை பத்தி பேசுவார். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் முழு பதிலும் அவர்கிட்ட வராது, அதுக்கான பதிலும் இருக்காது. அதுதான் அவருடைய வாடிக்கையான ஒன்னா இருக்கு. மின்கட்டணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு வீடுகள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியா அதை கடந்து போறாரு, அதுக்கான பதில சொல்லாம அதை கடந்து போறாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, நாங்களா போய் ஏதோ இதெல்லாம் சரிபார்க்கறதுக்காக போய் பார்த்தோம் அப்படிங்கிற. அப்படி சரிபார்க்கப்பட்ட இடங்கள்ல கட்டணம் உயராது. புகார் வந்தாதானே அந்த இடங்களை போய் நீங்க சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால என்ன இருக்கிறத பிரச்சனைகள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்காம, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காம சட்டத்துறை அமைச்சர் திசை திருப்புகின்ற செயல தான் தொடர்ந்து ஈடுபடுறார். அந்த முயற்சி தான் அவர் முன்னெடுக்கிறார். அவங்க ஆட்சியில நடக்கிறது வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக இது மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சியின் மேல சார், இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்களிலேயே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்ப மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்றாரு. 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதுல ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி விவசாய கடன்கள் முழுமையா தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையா வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்றாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு, நேற்று சொல்றாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டிருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது.